புத்திரகாமேஷ்டி பண்ணும்போது ஒரு பெரிய மேஜிக்கல் இன்சிடென்ட். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா இது ஒரே கேள்வி வரும். இப்படிலாம் வருவாளா? அந்த யாகத்திலேருந்து வியாசர் சொல்றார், ஒரு பிள்ளை தோன்றினானாம். ஃபுல் ஃபிளெஜ்டு பிள்ளை. என்ன அப்படியே வே புரோட்டீன்லாம் சாப்பிட்டு ஜிம் பாடியோட ஒரு பையன் வரான். அதை சொன்னார். ஜுவாலா வர்ணோ கோர ரூபஹ கிரீட்டி வர்மச்சோத்தமம் பிப்ரத் சகட்க சரோ தனுஷ்மான் வினதன்முஹு. அவன் வரும்போது ஃபுல்லி எக்விப்டா வரான், ஆயுதங்களோட வரான். திருஷ்டத்வாத் யுன்ன வர்ஷித்வாத், வரும்போதே வீரத்தோடும் கோபத்தோடும் வந்தான். அதனால இவனுக்கு பேர் வரும்போதே திருஷ்டத்யும்னன் அப்படின்னு பேர் வச்சாச்சு. எவ்வளவு பாக்கியம் வருங்க அப்பாக்கு. குழந்தை பிறந்ததுன்னா அது இன்டர் கார்டன்ல போட்டு, எலிமெண்டரி ஸ்கூல்ல போட்டு, அது 6, 7, 8 இருக்கும்போதே அது எந்த சப்ஜெக்ட்ல நன்னா இருக்குன்னு பார்த்து 9, 10 முடிச்ச உடனே எந்த குரூப் எடுக்க போறேன்னு கேட்டு, அப்புறம் அது இன்ஜினியரிங் பண்ணி எங்கெங்கயோ 8 செய்யும் உடன்ரோழி 4 வருஷம். எதுக்கு இன்ஜினியரிங் பண்ணானா பாட்டிக்கு பிடிக்குங்கிறதுக்காக இன்ஜினியரிங் பண்ணேங்கிறது அந்த குழந்தை. என்ன பண்ணுறது சொல்லுங்க? பாட்டிக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக ஒரு இன்ஜினியரிங் பண்ணி, அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கும்போது நமக்கு இன்ஜினியரிங் பிடிக்கலன்னு தெரிஞ்சு அது ஃபினான்ஸ் படிச்சு MBAல ஃபினான்ஸ் படிக்கும்போது எனக்கு ஃபினான்ஸ் வேண்டாம், எனக்கு PhD இல்லை, லிட்ரேச்சர் படிக்கணும், லிட்ரேச்சர் படித்து கடைசி உபன்யாசம் சொல்லிவிடும். என்னன்னா எங்கெங்கயோ போயிட்டு இந்த துருபதனுக்கு அந்த கவலையே இல்லை. வரும்போதே அது ஃபுல் ஃபிளெஜ் பிள்ளையா வருது. அப்பா எப்படி இருக்கேன்லாம் கேட்டுட்டு குஷல பிரச்சனைலாம் கேட்டுட்டு அது போயிடுது. சரி, இந்த உபயஜன் என்ன யாகம் பண்ணியிருக்க, அவருக்கு நல்லா சம்பாவனை பண்ணிட்டு, சுவாமி நல்ல வேஷ்டிலாம் வாங்கியிருக்கேன், பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு, மயில் கண்ணா இருக்கா பாருங்க அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இப்போ கிளம்பியாச்சு. யஜ்ஞசாலையை விட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த அக்னி சமனமே ஆலை. அந்த அக்னி சமனமாகாத போதும் ஜாஜ்வல்யம் இன்னும் கொழுந்து விட்டு எரிஞ்சுதான். ஐயோ, என்ன இன்னும் சமனமே ஆலையே, யாரும் ஃபியூலும் சேர்க்கல, இன்னும் நெய்யும் சேர்க்கல, ஆஜ்யமும் சேர்க்கல. ஆஜ்யம் ஆயிடுத்து. யஜ்யம் எது காரியத்துக்காக முன்னிட்டார்களோ வந்தாச்சு. அந்த அக்னி குண்டத்திலிருந்து ஒருவள் தோன்றினாளா. குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்யாத் சமுத்தித சுபகா தர்ஷனியாங்கி ஸ்வஸ்திதாயத லோச்சனா ஷ்யாமா பத்மபலாசாக்ஷி நீலகுஞ்சித மூர்தஜா தாம்ரதுங்கநகீ சுப்ரோ சாருபீன பயோதரா. வியாசர் ஸ்லோகம். குமாரி சாபி பாஞ்சாலி, பஞ்சால தேசத்தை சார்ந்து ஒரு பெண் தோன்றினாளே. வேதி மத்யாத் சமுத்தித, அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாளே. சுபகா தர்ஷனியாங்கி, பார்க்கறதுக்கு அழகா இருந்தாளே. ஸ்வஸ்திதாயதலோச்சனா, நீண்ட கண்கள் படைத்தவளா இருந்தாளே. ஷ்யாமா, கருத்த நிறம், கருத்த நிறம். ஷ்யாமா பத்ம பலாசாக்ஷி நீல குஞ்சித மூர்தஜா, சுருண்ட குழல் கற்றை. தாம்ர துங்கநகி சுப்ரூ, ரெட் நெயில்ஸ். சாருபீன பயோதரா, அவ்வளவு அழகா தோன்றினாளாம் பாஞ்சாலி. அதவள யார் இந்த பெண்? உபயஜன் கிட்ட கேட்கிற, என்ன சார் ப்ராடக்ட் ஆசைப்பட்ட பை ப்ராடக்டும், நம்ம பிள்ளை வேணும் கேட்டா பொண்ணு இல்லை வருது. அப்பதான் உபயஜன் ஒன்று சொன்னார். நான் இந்த யாகம் துவங்குவதற்கு பூர்வம் சங்கல்பம் பண்ணிட்டேன். பொதுவாக நம்ம யாகத்துல ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம் இல்லையா? பெருமாளுக்கு ஏதாவது பண்ணணும்னா சங்கல்பம், கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணணும்னா சங்கல்பம் உண்டு. என்ன சங்கல்பம் பண்ணேன்னா, உனக்கு பிள்ளை வேணும்னு நான் சங்கல்பம் பண்ணல ராஜா, நீ மனசுல எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது நடக்கணும்னு நான் கேட்டேன். நீ மனசுல ஒரு துரோணனை வதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த பிள்ளை வேண்டும் என்று அபிலஷித்தாய். திருஷ்டத்யும்னன் தோன்றினான். எப்பவாவது நீ பொண்ணு ஆசைப்பட்டியா? ஒரு 11.5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தால் அது அர்ஜுனனை போல இருக்க வேண்டும். அதனால்தான் பொன் தோன்றினாள். கலியுகத்துல அதுவும் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோ. சோ அதனால இப்போதைக்கு பொன் தோன்றினாள். அந்த பெண் வெளியில வந்துட்டு அவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஐ எம் பாஞ்சாலி, துருபதாஸ் டாட்டரா இருக்கிறதுனால ஐ எம் திரௌபதி.
ஆனா அவளுடைய இயல்பான பெயர் நீங்க பர்த் சர்டிபிகேட்ல போய் பார்த்தேன்னா டி கிருஷ்ணா அப்படின்னு இருக்கும். டி கிருஷ்ணா. ஏன்னா அப்பா திருப்பதன், அவ நிஜமான பெயர் கிருஷ்ணா. நம்ம தமிழகத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஆதி கோவிந்தா கோவிந்தாம், அது தப்பு. மரபு என்ன, கோவிந்த தான் சொல்லணும், கோவிந்தா சொல்லக்கூடாது. ராமா அப்படிதான் சீதா வரணும். ராம மருகேதரா போ ராகவ, ராகவ தான் சொல்லணும், ராகவா சொல்லக்கூடாது. ஆனா அது போட்டு 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 போட்டு. இப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, யூ ஹேவ் டு டைம் டிராவல். ஹஸ்தினாபுரத்துல இருக்க கிருஷ்ணா அப்படின்னா திரௌபதி வந்துருவோம், ஏன்னா அவ பேர் தான் கிருஷ்ணா. பின்ன இந்த புல்லாங்குழல் கிருஷ்ண நிறுத்தணும், போகக்கூடாது. அதனால கிருஷ்ண, இவ பேர் கிருஷ்ணா. அதனாலதான் மகாபாரதத்தை திரௌபதியின் ரெஃபரன்ஸே இருக்காது. கிருஷ்ணா கிருஷ்ணா தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், என்ன சார் கிருஷ்ணா கிருஷ்ணாங்க, இவ பேர் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா தோன்றினாள். அன்னைக்கு உடனே அப்பா வந்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பேட்டிலாம் வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணணும்னு நல்லா ஒட்டியானம் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் வங்கி கிங்கி சோக்கர் மாட்டல் அது இது சுட்டி கிட்டி செப்டம் எல்லாம் வாங்கி அதில் வந்து ஆன்டிக் ஃபினிஷும் இருக்கு, மேட் ஃபினிஷும் இருக்கு, ஸ்டட்டடாகவும் இருக்கு, ஜெம் ஸ்டட்டடாகவும் இருக்கு. இல்லை பிரமாதமாக வாங்கி சைரந்திரிகா ஸ்திரீகள் கிட்ட நீங்க இவளுக்கு அலங்காரம் பண்ணுங்க. எல்லாரும் அவளுக்கு கொண்ட கிண்டை எல்லாம் போட்டு ஜம்முன்னு அப்படி இதெல்லாம் போட்டு அயர்னிங்லாம் பண்ணி அப்படி அதை ஃபுல்லாக பன் மாதிரி கட்டி பியூட்டிஃபுல்லாக பண்ணிவிடுறா. என்னன்னா இப்போ இந்த லாஸ்ட் 20 yearsல கல்யாணங்கள்ல ஆபஸ்தம்ப சூத்திர மந்திரம் இருக்கோ இல்லையோ, நான் வேடிக்கைக்கு சொல்வேன். இந்த கல்யாணத்துலலாம் நான் உபன்யாசம் பண்ணேன், வருஷத்துல இந்த கல்யாணத்துல போய் பண்றேன். அப்ப எல்லா இளைஞர்களும் இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் 2 days எங்களை மந்திரத்துல உட்கார வச்சுரா, அந்த மந்திரத்துக்கு என்னன்னு எங்களுக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, ப்ளீஸ் டெல் அஸ் த கான்டெக்ஸ்ட். சரி, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த பெற்றோர்கள் சொல்லிடுவாரு, சார் எங்க பையன் பொண்ணெல்லாம் டீல் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, நீங்க எப்படியோ டீல் பண்ணிக்கும்போது ஜூம்ல என்ன உட்காத்தி வச்சிருவா. அந்த குழந்தை எங்கேயோ லண்டன்ல இருக்கும், இன்னொரு குழந்தை ஆஸ்திரியால இருக்கும், அதுக்கு உட்காந்து நான் பேசிட்டு கல்யாணத்தை இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், ஒரு மந்திரமா பண்ண போறோம். அந்த பொண்ணு பிள்ளை நன்னா இருப்பா, பார்க்க நன்னா இருப்பா, நன்னா கேட்டுப்பா, கேள்விகள் டவுட் எல்லாம் கேட்பா. இதை எதுக்கு பண்றோம், அதை எதுக்கு பண்றோம், கன்னியாதானம் பண்றோமே, கன்னியாங்கிறது ஒரு பெண்ணை தானம் பண்ணலாமா, 1008 கொஸ்டின் அந்த பொண்ணு கேட்கும். அப்புறம் என்னவோ நான் கேள்விப்பட்டேன், கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பா வந்து என்னுடைய வரக்கூடிய வருங்கால கணவருடைய காலை வந்து அலம்பி விட வேண்டுமாம். இது எங்க அப்பா எவ்வளவு மூத்தவர், என் மாமியார் என் காலை அலம்பு விடா, அது கேட்குது. நான் சொன்னேன், உங்க மாமியாரே கேட்டுக்கோமா, அவ பண்ணலாம். ஏன்னா என்ன தெரியுமோ, கல்யாணத்தன்னைக்கு அந்த பிள்ளையை நாராயணனாக பாவிப்போம், விஷ்ணோர் வராய. கல்யாணத்தன்னைக்கு அது நாராயணனா இருக்கும், மற்ற நாள் எப்படி இருக்க போறதோ தெரியல. ஏன்னா நாராயணனா இருக்கும், மாமனார் உட்காந்து அலம்பி விடுவார். மாட்டு பொண்ணு அன்னைக்கு மகாலட்சுமி, மாமியார் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை, அது நீங்க உன் மாமியாரை கேட்டுக்கோ, நான் அது கேட்கணும். அதனால இதெல்லாம் சொல்லி முடிப்போம். அந்த பொண்ணு பிள்ளை நல்லா இருப்பா, கல்யாணத்தன்னைக்கு உபன்யாசம் இருக்கும்.